இருந்தாலும் கூட அந்த மகள் விரிவிரியாளரோடு வசித்த சூழ்நிலையில் மீண்டும் அவர் இன்ஸ்டாகிராம் ஊடாக இந்த தொடர்புகளை பேணி மகளோடு அவர் உரையாட முற்பட்டிருக்கின்றார், உரையாடி இருக்கிறார். மகளும் அதனை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். இந்த மகள் தொடர்ச்சியாக இந்த குறித்த அவருடைய பதிவு திருமணம் செய்த கணவனோடு வாழ முடியாது என்கின்ற முடிவெடுத்த போது தாயாக அவர் இது தொடர்பில் விவாகரத்து கோருகின்ற நடவடிக்கை எடுக்கப்பட்ட போதுதான் விவாகரத்துக்கான ஒரு தவணைக்கு குறித்த இளைஞன் செல்லவில்லை. அதன் பின்னர் தான் இங்கு விவாகரத்து கிடைத்து விடுமோ அல்லது விவாகரத்து வந்து விடுமோ என்கின்ற ஆபத்தில் குறித்த இளைஞன் வேறு ஒரு திட்டம் ஒன்றை தீட்டி குறித்த மகளை பயன்படுத்த முற்படுகிறார். இன்ஸ்டாகிராம் ஊடாக மீண்டும் இருவருக்கும் இடையில் நட்பு வளர்கின்றது. நட்பு வளர்ந்த பின்னர் அந்த கொலைகளுக்கான காரணம் தான் அங்கு திட்டப்படுகிறது. கொலை நடந்தது 18ஆம் தேதி. கொலை நடப்பதற்கு முதல் நாள் 17ஆம் தேதி இரவு வேளையிலே குறித்த இளைஞன் விரிவுரையாளரின் வீட்டுக்குள் கூரையை பிரித்து உள்ளே நுழைந்து அவருடைய மனைவி பதிவு திருமணம் செய்த விரிவுரையாளரின் மகள் இருந்த அறைக்கு சென்று அவரிடம் இவர் தன்னை தெரியப்படுத்துகிறார். ஆனால் குறித்த இளைஞன் கூரையை பிரித்து வீட்டுக்குள் செல்லும் வரைக்கும் அந்த தகவல் அவருடைய மகளுக்கு, அந்த குறித்த இளைஞனின் மனைவிக்கு தெரியாது என்பதுதான் இப்போது கூறப்படுகின்ற விடயம். இப்போது கொலை தொடர்பில் 2 வேறுபட்ட கருத்துக்கள் கூறப்படுகிறது. மகளின், அதாவது தன்னுடைய மனைவியின் வேண்டுகோளுக்கு இணங்கத்தான் இந்த கொலையை தான் செய்ததாக அவருடைய கணவரும், இல்லை இந்த கொலை தொடர்பில் எனக்கு எதுவும் தெரியாது என்று மகளும் கூறிக்கொள்ளுகிறார்கள். ஆனால் இந்த திருமணம் என்பது தாய்க்கு, அதாவது விரிவுரையாளருக்கு விருப்பம் இல்லாமல் தான் இந்த திருமணம் நடந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த கொலை தொடர்பில் விரிவுரையாளரின் மருமகனின் சாட்சியம், அதாவது படுகொலை செய்த இளைஞனின் சாட்சியத்தின்படி விரிவுரையாளரின் மகள் அந்த கால்கள் 2ஐயும் அழுத்தி பிடித்ததாகவும் அதன் பின்னர் தான் அந்த கொலையை அவருடைய கழுத்தை நெரித்து இந்த கொலை முயற்சி செய்ததாகவும் தான் இப்போது போலீசார் தரப்பிலிருந்து கிடைக்கப்படுகின்ற தகவல் கிடைக்கப்படுகின்றது. அந்த விரிவுரையாளரின் வீட்டில் சிசிடிவி கமராக்கள் இருக்கின்றன. அவற்றையும் எடுத்து சென்று ஒரு நீரேந்து பகுதியிலே செலுத்திவிட்டு இவர்கள் செல்லுகின்றார்கள். இந்த கொலை செய்த பின்னர் விரிவுரையாளரை அங்கிருந்த ஒரு போர்வையால் போத்தியவர்கள் அந்த இடத்திலிருந்து அகற்றி சென்று அந்த இடத்தில் இருந்து அவர்கள் புதைப்பதற்கு எடுத்து சென்ற போது அங்கு அவர்களுக்கு மண்வெட்டியில் ஏற்பட்ட மண்வெட்டி முறிந்ததனால் அந்த இடத்திலே தொடர்ச்சியாக புதைக்க முடியாதனால் அந்த அவருடைய உடலத்தை அங்கு வீசிவிட்டு அவர்கள் செல்லுகிறார்கள். ரஜரட்டை பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய மகன் தான் தன்னுடைய தாயையும் தங்கையை திருமணம் முடித்த அந்த இளைஞன் கடத்தி சென்று விட்டார் என்று ஒரு முறைப்பாடு கொடுக்கின்றார். ஏனென்றால் தாயினுடைய தொடர்பு இல்லை. ஆனால் தாய் அதிகாலை வேளை 18ஆம் தேதி அதிகாலை வேளையிலே அவர் படுகொலை செய்யப்பட்டு விட்டார். படுகொலை செய்யப்பட்ட பின்னர் தான் மகன் இவ்வாறு கூறுகிறார், தங்கையினுடைய தொடர்பும் கிடைக்கவில்லை, தாயினுடைய தொடர்பும் இல்லை, இருவரையும் மருமகன், அதாவது தன்னுடைய தங்கையை திருமணம் முடித்தவர் கடத்தி சென்று விட்டார். ஆனால் இந்த கடத்தலுக்கு பின்னர் ஒரு கிட்டத்தட்ட இது படங்களின் இடம்பெறுகின்ற ஒரு காட்சி போன்றுதான் இருக்கிறார்கள் அல்ல செல்லுகின்றார்கள். சென்ற பின்னர் ஒரு மனிதாபிமானம் என்பதை அறவே இல்லாமல் தான் இந்த சம்பவம் இடம்பெறுகிறது.